வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி. செவ்வாயை ராசிநாதனாகவும் அஸ்வதி, பரணி, கார்த்திகை நட்சத்திரங்களாகவும் கொண்ட மேசராசி அன்பர்களே, திட்டமான செயல், தற்பெருமை, உணர்ச்சி வசப்படுதல் போன்ற குணங்களை கொண்டவர் நீங்கள். நன்றாக செலவு செய்யக்கூடியவர்கள். உங்களுக்கு சாதகமான நிலையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் செப்டம்பர் 15 வரை அமர்ந்திருப்பார். அதன் பிறகு 7இல் அமரவிருக்கிறார் என்றாலும் குருவுடைய பார்வையை பெறவிருக்கிறார். எல்லா துறைகளிலும் வெற்றி பெறுவீர்கள். 15க்கு பிறகு கணவன் மனைவி உறவு பலப்படும். மாதத்தை நடத்துகின்ற கிரகமான சூரிய பகவான் செப்டம்பர் 16 வரை மந்தமான பலன்களையும், 17க்கு பிறகு உங்களுக்கு 6இல் அமர்ந்து பல வகையிலும் வெற்றி தனவிருத்தியையும் கொடுக்கவிருக்கிறார். புத பகவான் முதலில் 5இல் அமர்ந்து சாதகமான பலன்களையும், செப்டம்பர் 11 அன்று இடப்பெயர்ச்சியாகி 6இல் அமர்ந்து ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகம் போன்ற யோகங்களையும் வழங்குவார். குரு பகவான் 3இல் அமர்ந்து சாதகமான பலன்களை அவர் பார்வைப்படும் 7, 9, 11 ஆகிய இடங்களில் நற்பலன்களும் வழங்குவார். 11இல் ராகு பகவான் நற்பலன்களையும், சனி பகவான் 12இல் 7.5 சனியின் பலன்களையும், சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் பலவிதமான நற்பலன்களையும், சந்திரன் ராசிக்கு 8இல் அமர்ந்திருக்கிறார். அவர் மூலமாக அசுப பலன்களையும் பெறவிருக்கிறீர்கள். இந்த கிரகங்கள் மூலமாக என்னென்ன பலன்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் என்பதை பார்க்கலாம். உங்களுக்கு ராசிக்கு இந்த மாதத்தில் 10 மற்றும் 11ஆம் வீட்டின் அதிபதி சனி 12இல் விரயத்தில் 7.5 சனியாக வந்திருக்கிறார். இதனால் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நிலையில் உள்ள கிரகங்களால் வருவாய் வந்தாலும் அதிபதி கிரகம் சாதகமான நிலையில் அமராத நிலையில் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் வரவு சாதாரணமாகவே இருக்கும். தொழில், வியாபாரம் எப்பொழுதும் போல் இயல்பானதாக இருந்தாலும் வருவாயை தக்க வைத்து கொள்ள முடியாமல் செலவுகள் கூடும். வியாபாரிகளுக்கு, தொழில் செய்பவர்களுக்கும் சுக்கிரன் இயன்ற அளவு வருவாயை பெற்றுக் தருவார். கடினமாக தோன்றக்கூடிய வேலைகளை கூட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வருவாய் ஏற்றத்திற்காக கடுமையாக முயற்சித்தால் வெற்றி பெற முடியும். உடல்நிலையை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் சிறு சிறு நோய்களில் கொடுப்பார். புத பகவான் செப்டம்பர் 11 வரையிலும் அதன் பிறகு 6இல் ஆட்சி லாபம் பெறுகிறார். அவர் 3 மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதியும் ஆவார். உங்கள் தேக ஆரோக்கியம் இந்த மாதம் 11க்கு பிறகு நன்றாக இருக்கும். முகப்பொலிவு கூடும். தொடர் சிகிச்சை நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். சகோதர உறவு மேம்படும். உங்கள் காரியங்கள் எளிதில் வெற்றி பெறும். குடும்ப துணையின் உறவை பொறுத்தவரை இந்த மாதம் குரு மற்றும் சுக்கிரனின் அருளால் மகிழ்ச்சியாகவே காணப்படும். உங்கள் துணை உங்களுக்கு உங்களுடைய தேவை அறிந்து எல்லா காரியங்களிலும் உறுதுணையாக இருந்து உங்களை மகிழ்விப்பார். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள். உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 5இல் அமர்ந்திருக்கும் கேது, சூரியன் இவர்களால் குழந்தைகள் சில சங்கடமான சூழல்களை சந்திக்கலாம். குழந்தைகளின் உடல்நிலையில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய மாதம் இது. தாய் தந்தையரின் உதவிகளையும் அவர்களது முழு ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள். உறவினர்களுடன் சுமூகமான உறவு நிலவும். கல்வி கற்கின்ற மாணவர்கள் இந்த மாதம் கடின உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். 4ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் மறதிகள் ஏற்படக்கூடும். கல்வி கற்க முடியாமல் கவனச்சிதறல்கள் ஏற்படலாம். தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம். இதனால் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தொழில், வியாபாரம் இயல்பானதாக இருந்தாலும் வருவாய் குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எதிர்பாராத செலவுகளை சந்திக்கக்கூடும் என்பதால் அதிக கவனம், அதிக அக்கறை தேவைப்படும் மாதம் இது. வேலையை பொறுத்தவரை ஒரு சிலருக்கு மறதிகளும் தடுமாற்றங்களும் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் கவனமாக வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சிகள் சாதகமான பலன்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகம் போன்றவை அமைய வாய்ப்புள்ளது. கலைஞர்கள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகளை பெற்றுவிட முடியாது. அடுத்த படைப்பில் உங்கள் கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் தங்களது தவறான சர்ச்சை பேச்சுக்களால் பொதுமக்களின் அதிருப்திக்கு அவமானத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதால்
வார்த்தை பிரயோகத்தை கவனமாக கையாள வேண்டும். ஒரு சிலருக்கு கடன்கள் தொல்லை தரலாம். பொதுவாகவே இந்த மாதம் சாதாரண கலவையான பலன்களையே சந்திக்க வேண்டியிருப்பதால் எல்லா துறைகளிலும் கவனமாக இருங்கள். ஆஞ்சநேயர் பெருமானுக்கு விளக்கேற்றி வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்வை இறைவன் பிரகாசிக்க செய்வார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.